ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவிஷன், அதாவது 2023ல வரக்கூடிய 2 மார்க்ஸ் சம்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா டே 1ல இருந்து டே 4 வரைக்குமே நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு டே 5. ஸோ டே 5ல நம்ம பார்க்க போறது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ரிவிஷன், அதாவது கொஸ்டின் பேப்பர் 2023ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஆக்சுவலா ரிவிஷன் ஏன் பண்றோம்னா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் மகப் பண்ணுங்க, பட் ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆன்சரையும் வந்து நீங்க பக்கப் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து 3 இருக்க இடத்துல 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 2ல நம்பருக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர் மாறினாலும் நமக்கு போட தெரியுமே தவிர சேம் நம்பர் கொடுத்தாதான் எனக்கு போட தெரியும்னா நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இனி உள்ள வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்லா ப்ரிப்பரா தரவா நீங்க இருந்தா மட்டும்தான் நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Prove that secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. இது left hand side, இது right hand side. So நம்ம left hand side வச்சு right hand side நம்ம prove பண்ணணும். இப்ப பாருங்க, secant theta left hand side, secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to secant theta எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 by cos theta divided by sin theta minus sin theta divided by cos theta. So, இந்த 1 by cos theta நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னா 1 by sin theta cos theta அப்படி நான் எடுத்து இந்த ஒரு டேர்ம் அப்படியே நான் வந்து இப்படி நான் எழுதிக்கிறேன். minus sin theta divided by cos theta. ஸோ நெக்ஸ்ட் எப்படி மாறும்னா இங்க sin theta cos theta இருக்கு, பட் இங்க வெறும் cos theta தான் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் எனக்கு சேமா வரணும்னா நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin thetaல நான் மல்டிப்ளை பண்றேன் அண்ட் டிவைடட். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் sin into sin, sin square theta. ஸோ டினாமினேட்டர் சேம் sin theta cos theta. So 1 minus sin square theta na cos square theta divided by the denominator அப்படியே எடுத்து எழுதணும் sin theta cos theta. So next step எப்படி வரும்னா இப்போ cos square theta இருக்கு இல்லையா, so cos theta dot cos theta divided by sin theta cos theta. So இப்படி நமக்கு வரும். So cos theta get cancel na cos theta divided by sin theta formula வந்து cot theta. So this is our right hand side. So hence proved அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த சம்ம முடிக்கணும். This is a 2 marks sum. So step by step நல்லா கிளியரா போட்டா மட்டும்தான் உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. So இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம், p square into q power 1 into r power 4 into s power 3 equal to 3,15,000. Then find p, q, r and s. So this is the second sum. So how to find it அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, so இந்த 3,15,000 நம்ம LCM எடுக்கணும். So 2 டேபிள்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா 1 2s are 2. இப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 1. So 5 2s are 10, 1, 15, 7 2s are 14. So 1 கிடைக்கும். அப்ப 10 வந்து 5 2s are 10. பேலன்ஸ் என்ன வரும்னா 00 வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல 7 2s are 14, பேலன்ஸ் 1, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 15, 7 2s are 14, 1, 5, 0. நெக்ஸ்ட் again 2 table, 3 2s are 6, balance 1, 9 2s are 18, 3 2s are 6, balance 1, 15, 7 2s are 14, balance 1, 5. So லாஸ்ட்ல 5ல முடியறனால நம்ம என்ன எடுப்போம்னா 5 டேபிள்ல எடுக்கலாம். So 5 டேபிள்ல 3 போனா போகாது, பட் 39 போகும். So 39 போகும்னா எத்தனை டைம்ஸ் போகும்னா 7 5s are 35, 4, 8 5s are 43. So 7 5s are 35 to 5.
again 5 table. 1 5s are 5 2, 5 5s are 25 3, 7 5s are 35 2, 5. Again 5 table. So 3 5s are 15, 1 5s are 5 2, 5. So again take 5. அப்ப 36 5s are 31 na 63. So 15 3 5s are 15. So 63 எந்த டேபிள்ல போகும்னா 7 டேபிள்ல போகும். 9 times. Again do LCM. 3 tables 3 times வரும். Again 3 1 times. So 3 3s are 9, 1 3s are 3. So 1 complete வரைய நம்ம போட்டுட்டு இருக்கணும். So இப்ப பாருங்க 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 1 2 3 times வருது. 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 3 times into 5 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 1 2 3 4 times. So 5 4 times into 7 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா only 1 time. 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 2 times. ஓகேங்களா? இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. p square into q power 1 into r power 4 into s power 3. So 3 இருக்கு பவர்ல, இங்கேயும் பவர்ல 3 இருக்கு. So s உடைய வேல்யூ என்னன்னா s equal to 2. Next r இருக்கு பவர் 4, இங்க 5 பவர் 4 இருக்கு. So r உடைய வேல்யூ என்னன்னா 5. Next q இருக்கு பவர் 1, இங்க 7 பவர் 1. So we have to write 7 q equal to 7. p power 2, 3 power 2. So p equal to 3. This is the answer. So q, p, q, r, s oda value நமக்கு கிடைச்சிருச்சு. So this is the answer. So next question நம்ம பார்க்கலாம். So third question, if the ratio of radii of two sphere is 4:7, find the ratio of their volumes. So radius. So ratio of radius of two spheres, அதாவது radius r1 is to r2 equal to 4:7. We have to find the ratio of their volumes. So V1 is to V2 நம்ம கண்டுபிடிக்கணும். So volume of the sphere உடைய formula என்னன்னா volume of your sphere formula is 4/3 pi r cube. This is the volume of the sphere உடைய formula. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப V1 divided V2, அதாவது வால்யூம் 1ஐயும் வால்யூம் 2ஐயும் நான் டிவைட் பண்ணா எனக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். So V1 divided by V2. So V1 அதாவது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன 4/3 pi r1 cube. So வால்யூம் 1 ரேடியஸும் 1 divided by 4/3 pi r2 cube. So இது எல்லாமே கேன்சல் ஆகும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா r1 cube divided by r2 cube. So இப்ப பாருங்க r1 உடைய வேல்யூ என்னன்னா 4, அதாவது ரேடியஸ் என்ன r1 உடைய ரேடியஸ் 4. So 4 cube divided by r2 உடைய ரேடியஸ் என்ன, அதாவது ரேடியஸ் 2 என்னன்னா 7 cube. So 4 வந்து 3 டைம்ஸ் போட்டா 4 4s are 16, 16 3s are 64 divided by 7 7s are 49, 49 into 7 343. So இப்ப நம்ம எப்படி எழுதுவோம்னா V1 is to V2 னா 64 is to 343. So ratio of the volume னா 64 is to 343 தான் answer. So உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா ஷேர் பண்ணுங்க. அண்ட் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி என்னுடைய வீடியோவை பார்க்க சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டம் வாங்க தயாரா இருந்தீங்கன்னா வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.